ஹாய்ங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க லோட்டஸ் டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்போ 2/6 பேங்கிளில் வந்து ரேப் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஐ ஸ்டோன், ஹாஃப் மூன் ஸ்டோன் அண்ட் ரவுண்ட் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக நான் இந்த பென்சில் ட்ரெண்டிங்காக இருக்க பென்சில் எடுத்துக்கிறேன். க்ளூ பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அண்ட் B7000 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் பேடோ இல்லை இந்த மாதிரி தட்டு ஏதாச்சும் ஒன்றில் வந்து இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் திருப்பி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் எல்லா ஸ்டோன்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட 2/6 பேங்கிளில் வந்து ஒரு பேங்கிளுக்கு வந்து நான் எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 32 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் என்னோடய எக்ஸாம் பேரில். பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப நீட் ஃபினிஷில் வந்து நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம பேங்கிள்ஸில் வந்து பேஸ் வந்து என்றைக்குமே ஃபேப்ரிக் க்ளூ தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து B7000 க்ளூவே இது யூஸ் பண்ணி அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதோட ட்ரேஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பேஸ் பேங்கிள் வந்து என்ன கலர் எடுத்திருக்கீங்களோ அதுவுமே ஃபுல்லாக தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து பேஸ் இதுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லோட்டஸ் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சுருவாங்க. அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் 2 ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஹாஃப் மூன் ஸ்டோன் வந்து வைக்கிறோங்க. இப்போ தாங்க நம்ம B7000 க்ளூவே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து B7000 க்ளூவை வந்து ஓவர் யூஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஐ ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு இது 2க்கும் சென்டரில் வச்சுட்டு கீழே வந்து ஒரு ரவுண்ட் ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நம்மளோட லோட்டஸ் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க. பார்க்கவே தெரியும் ரொம்ப அழகான லோட்டஸாக இருக்குங்க. இது வந்து ஃபுல் பேங்கிள்ஸ் நீங்கள் வச்சு பார்க்கும்போது நம்ம கார்னர் பேங்கிள்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி நல்ல அழகான பேங்கிள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்லா வரல அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளால் ஒன்று கொஞ்சம் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் மட்டும் இருக்கும், அப்படி இல்லைனா 2 ஸ்டோன் வைக்கிற அளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து ஃபுல்லாக சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க எப்படி இந்த B7000 க்ளூவை வந்து யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து B7000 க்ளூ வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணணும், ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து நம்மளோட டோட்டல் ரிசல்ட்டே வந்து ஸ்பாயில் ஆயிரும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு இடத்துல போடுறீங்க அப்படின்னா உடனே வந்து அதோட கேப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைனா வந்து ஏர் போய் அது வந்து ஃபுல்லாக வந்து கிளாட் ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம யூஸே பண்ண முடியாது. ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இது பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்கிள் வந்து எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் பேங்கிளுமே வந்து நான் எப்படி பண்ணி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோட்டஸ் டிசைன் வந்து ப்ராடாக இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணி எடுத்திருக்கேங்க. அப்போ தான் வந்து கரெக்டான எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து என்னோடய எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இங்கே வந்து என்னால் 2 டிசைன் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2 டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ எனக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் வந்து இந்த லோட்டஸ் மேலே வந்து இது வச்சுக்கிறோம் இல்லைங்களா ஐ ஸ்டோன்ஸ், அதை வந்து நான் வந்து ப்ராடாக வைக்கிறேன். அது நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ராடாக வைக்கிற லோட்டஸ் டிசைனை வந்து குறுக்கி வைக்கணுங்க. அதாவது எப்படின்னா சென்டரில் ஸ்டோன் வச்சுட்டு சைடில் 2 ஐ ஸ்டோன் வைக்கிறோம் இல்லைங்களா, அதை என்ன பண்ணணும்னா சென்டர் ஐ ஸ்டோன் வச்சுட்டு சைடில் வைக்கிற 2 ஐ ஸ்டோனையும் வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் நம்ம வந்து டில்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இது கொஞ்சம் கம்மியாக யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது, ஸோ அதுக்குள்ளேயே நான் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வைங்க. அதாவது நம்ம இப்போ ப்ராடாக வச்சுக்கிறதால இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வச்சிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு வந்து என்னால் கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து வேறு ஏதாச்சும் நம்ம சர்க்கிள் ஸ்டோனோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு அந்த இடத்துல வந்து கவர் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ஸ்டிக்காக இருக்கா இல்லை ஏதாச்சும் லைட்டாக பட்டாலுமே விழுந்துருமான்னு சொல்லி எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கை வச்சு ஆட்டி பாருங்கள். ஸோ அது நல்லா ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. இன்கேஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அது ஃபால் ஆகாதுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சாலே போதுங்க, நம்மளும் நீட் ஃபினிஷிங்கில் நல்ல பேங்கிள்ஸ் வந்து செய்யலாங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிசைன் பண்ணலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.